பிரைஸ் தி லார்ட். நம் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தை அவருடைய வருகை குறித்து சொல்லுகிறாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகை குறித்து சொல்லுகிறது. சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். எப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்போம் என்பதை அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாகவே என்ன நடக்கனாக்கா, இந்த ஜனங்க கேட்குறாங்க, நீங்கள் பார்க்கிற இவைகள் கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து, பாருங்க, நம்மளை வஞ்சிக்கிற கூட்டம் வேறு வழியில் வரமாட்டாங்க. இயேசுவின் நாமத்தை தரித்து அநேக கள்ள போதகங்களும் கள்ள தீர்க்கதரிசனங்களும் அநேக பொய்யான உபதேசங்களும் வேதத்தை புரட்டுகிறவர்களும் பல கூட்டங்கள் வருவாங்க, ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சபைகளுக்கு போங்க. பல இடத்துக்கு போய் உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய குழப்பமாக்கி கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அது எழும்பியிருக்கிறது. நம்ம அந்த காலத்தில் இருக்கிறோம், அந்த நாட்களில் இருக்கிறோம். தேசத்துக்கு தேசம் அடிச்சு கொண்டிருக்கிறது, ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக இருக்கிறது. யாரையும் நம்புகிற நிலைமையில இல்லை. உலக காரியங்கள் சூழ்ந்திருக்கிறது. அப்போது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். அவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிகாரிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து கொண்டு போவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் நடந்தாலும், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசமாக இருந்தால், தேவ பக்தியாக இருந்தால், நிலைத்திருந்தால், இதுவே உங்களுக்கு சாட்சியாக மாறும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லவோம் என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். போற்றாராலும் சகோதரராலும் வந்த ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலையில் ஒன்றாகிலும் அழியாது. தலையில் இருக்கிற முடி ஒன்றாகிலும் அழியாது என்று சொல்லுகிறார். கடைசி நாட்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால், வானத்தில் அடையாளங்கள் வரும். அதான் நீங்கள் சொல்லுகிறது. அந்நாட்களில் பட்டிய கரிக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் அப்படி என்று சொல்லுகிறது. இந்த மாதிரி பல காரியங்கள், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும். வானத்தின் சத்துவங்களெல்லாம் அசைக்கப்படுமா. அப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பீர்கள். எப்படி அவர் வானத்துக்கு ஏறி சென்றாரோ அப்படியே திரும்பும் மனுஷகுமாரன் வருவார்.
என் தேவ பிள்ளைகளே, எந்த நாட்களிலே அவருடைய வருகையின் நாட்களிலே நீங்கள் காத்திருங்க. பொய்யான உபதேசத்தை நம்பாதீங்க. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆரோக்கியமான ஆவிக்குரிய சபைகளில் இருங்க. இந்த நாட்களிலே இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு சொல்ல முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம் இரட்சகர் மணவாளன் மனுஷகுமாரன் அவர் வரும் முன்பாக பல நிந்தைகளும் போராட்டங்களும் அவமானங்களும் பிரிவினைகளும் பெற்றோரிடத்திலையும் சகோதரிடத்திலையும் பல காரியங்கள் சம்பவிக்கும். அனாதையாக விடப்படுவீங்க, கைவிடப்படுவீங்க. யாருடைய உதவியும் இருக்காது. கவர்மெண்ட் எந்த உதவியும் செய்யாது. இயேசுவை நம்பியிருந்தால் இது நடக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் பரலோகம் உங்களை கைவிடாது. பரலோகம் இறங்கி வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்லும். இந்த பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த சுவிசேஷ காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிலைத்து வைத்து கொள்ளும் வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.